அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். சிவசக்தியை போற்றி, மகாவிஷ்ணு மகாலட்சுமியை போற்றி, உலகமெல்லாம் படுகின்ற கலைமைகளை போற்றி, நவகிரகங்களை போற்றி, பஞ்சபூதங்களை போற்றி, திக்சக்திகளை போற்றி, எல்லா வல்ல இறைவனை போற்றி, எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியோடு இந்த வார பலனை துவங்குவோம். இப்போது டிசம்பர் மாதத்தில் முதல் வார பலன்களாகிய 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 8/12/2024 வரை இப்போது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள். மேசம், முக்கிய கிரகங்கள் நீச்சம் மறைவாக இருக்கின்றன. நிதானம், சரீரத்தில் கவனம், முக்கிய ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்வது, முதலீடுகளை தவிர்ப்பது, தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விவேகம், பக்தி, பரிகாரம், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவசியம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அக்கம் பக்கம் அடுத்த விஷயத்திலும் கூட சற்று கவனமோடு எதுவும் செயல்படுவது இந்த வாரம் மிகவும் உங்களுக்கு உகந்த ஒன்று. அதிர்ஷ்ட தெய்வம் பஞ்சமுக கணபதி, பஞ்சமுக அனுமான். நிறங்கள் ஆஷ் கலர் பச்சை. வாஸ்து திசைகள் வடமேற்கு தென்மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 5, 6, 7, 8. பரிகாரம் தீபம். சந்திராஷ்டமம் உங்களுக்கு 1, 2 இந்த இரு தேதிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறையருளை மேற்கொள்ள வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, அனுகூல கிரகங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் அருமையான வாய்ப்புகள். இதற்கு முன் எந்த ஒரு பலவீனங்கள் இருந்தாலும் சிலவற்றை எடுத்து செய்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் விவேகத்துக்கு ஒரு நல்ல சிறப்பு இருக்கின்றன. பல திருப்பு முனைகள் உங்களுக்கு பயனுடையதாக அமையப் போகிறது. பங்காளி பந்துக்களின் நட்புகளும் உண்டு. தொலைதூரத்தில் இருந்து வரும் நற்செய்திகளும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும். எந்த ஒரு பயணமோ படிப்போ பலருடைய அணுகுமுறைகளோ பாரின் தொடர்பு இவை யாவும் உங்களுக்கு சகாயமாக அமையும். அதிர்ஷ்ட தெய்வம் சிவசக்தி லட்சுமி ஆயகிரீவர். அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்பட்டு ஊதா. வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு மேற்கு. பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் 7, 8. பரிகாரம் வெண்மை நிற பொருட்கள். சந்திராஷ்டமம் 3, 4 தேதிகள் இருப்பதால் இந்த இரு தேதிகளில் மட்டும் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், இறை வழிபாடை மேற்கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, சாதகமான கிரகங்களின் சஞ்சாரம் சக்சஸை தரும். சதிபதிகளுடைய சந்தோஷம், சன்மானம், ஏதேனும் ஒரு வகையில் மிகப்பெரிய சாதனைகளை, கூட்டு முயற்சிகள், கொடுக்கல் வாங்கல், தொலைதூர பயணம், தன் படைப்புகளுக்கு ஒரு பரிசு, பாராட்டு, பேட்டிகள், ஆண்களை இணைத்து பெண்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு ஏற்றமுடையதாக இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பம் எதுவாக இருந்திலும் அதை ஓரளவு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். சந்தோஷமான பயணங்களும் மற்றும் பலருடைய வருகைகளும் தெய்வீக பூஜைகளும் உங்களுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன், நடராஜர். அதிர்ஷ்ட நிறங்கள் கிளிப்பச்சை, பிரவுன். வலம் தரும் வாஸ்து திசைகள் தென்கிழக்கு தென்மேற்கு. பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2. பரிகாரம் வாசனை பொருட்கள். வழிபாடு சந்திராஷ்டம 5, 6 தேதிகள் இருப்பதால் இந்த இரு தேதிகளில் மட்டும் சற்று எச்சரிக்கையும் இறை வழிபாடும் தேவை. கடகராசி அன்பர்களே, யோக கிரகங்கள் நீச்சத்தில் சஞ்சரிக்கின்றன. அதிக அலைச்சல், அகால உணவு, உறக்கம், அடுத்தவர்களாலும் சில சிரமம் உண்டு. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. பணம், வாக்கு, முக்கிய பொறுப்புகளில் இவற்றில் சற்று உஷாராக இருக்கவும். பொது வாழ்க்கையில் முக்கிய ஆவணம், தொலைதூர முயற்சிகள், பெரிய அளவில் முதலீடுகள் இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் மிக கவனமாகவும் அலாட்டாகவும் இருந்து கொள்வது ரொம்ப நன்மையே. தெய்வீக பூஜைகள், ஜெபம், தொழுகை, பரிகாரங்கள் யாவும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அம்பாள், பிரம்மதேவன். அதிர்ஷ்ட நிறங்கள் கிரேக் கலர், ஐவரி. வலம் தரு வாஸ்து திசைகள் வடகிழக்கு வடமேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 3, 4. பரிகாரம் அபிஷேக பொருட்கள். வழிபாடு சந்திராஷ்டமம் 7, 8 தேதிகள் இருப்பதால் இந்த இரு தேதிகளில் சற்று நீங்கள் இதிலும் எச்சரிக்கையாகவும் இறை வழிபாடும் செயல்படவும். சிம்ம ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் மகாவிஷ்ணுடைய ஸ்தானத்தில் அமைந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான வாரமே.
மனவாழ்வு, மழலை செல்வங்களாலும் அதன் பாக்கியம், சுற்றுலா, சொந்த பந்தக்களின் வருகையால் தங்களுக்கு சில நன்மைகள், பிரிந்தவர்கள் இணைவது, சிறச்சொத்து சிறச்சொத்துக்கள் முதலுடைய வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை அதை லீசிங் ஒத்தியாக இருந்தால் திருப்பக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பழையன சிலவற்றை புதிதாக எந்த வகையிலும் மாற்றி மெருகேற்றிக் கொள்வீர்கள். தன் குடும்பம், தொழில்களில் எல்லோருக்கும் பயன்படும்படி எதையும் செய்து எந்த வகையிலும் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள், பேசப்படுவீர்கள். அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணன், காயத்ரி தேவி. அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு, ராமர் பச்சை. வலம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு, வடக்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 5, 6. பரிகாரம் உணவே. உணவுப் பொருட்கள் தானம் செய்வது. கன்னி ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் யாவும் உபஜயத்தில், வசுமதி யோகத்தில் இந்த வாரம் செயல்படுகின்றன. பலவிதமான வரவுகள், வாய்தாக்களால் சகாயம், வருமான பெருக்கம், தன் வாழ்வியலின் நல்லதொரு திருப்பு முறைகள் யாவும் உங்களை வந்தடையும். உங்களை எந்த வகையிலும் யாரும் எதையும் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய சிறப்பு செல்வாக்குகள் ஓங்கி நிற்கும். பெண் பிள்ளைகளாலும் பெற்றோர்களுக்கு, குடும்ப தலைவனுக்கும் பிரயோஜனமாக இருப்பார்கள். உங்கள் ஜீவனத்தில் சில மாற்றமும் மற்ற விதமான வழிமுறைகளும் நன்மையே. எந்த வகையிலும் உங்களுடைய பயன் தரும் விஷயங்கள், படிப்புகள், பாரின் தொடர்புகள், பலருடைய அணுகுமுறைகள் யாவும் சகாயமாக கைகூடும். அதிர்ஷ்ட தெய்வம் சங்கர நாராயணன், சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறங்கள் பொன்னிறம், ஊதா. வலம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, தென்கிழக்கு. பணமுயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2. பரிகாரம் புஷ்பங்கள் கொண்டு பூஜிப்பது. துளாராசி அன்பர்களே, அனுகூல கிரகங்கள் சாதகமாக இல்லை. எதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதையும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டும். பணம், பரிந்துரை, பதவி, பொறுப்பு, பங்காளி, பந்துக்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சரீர கவனிப்பு, ஆன்மீக ஈடுபாடு எல்லாம் அவசியம் தேவை. யாருக்காகவும் எந்த வகையிலும் பொறுப்புகள் ஏற்கக்கூடாது. இருப்பதை கொண்டு நல்லது செய்து எந்த வகையிலாவது இறை வழிபாடோ இந்த வாரத்தை சற்று சமயோஜிதமாக கடந்து வருவதே உங்களுக்கு நன்மை. அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான், பிரித்யங்கரா தேவி. அதிர்ஷ்ட நிறங்கள் பிஸ்கட் நிறம், வாடாமல்லி. வலம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, வடமேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 3, 4. பரிகாரங்கள், பாராயணங்கள், வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு பயனுடைய ஒன்றே. விருச்சிக ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான வாரம் இது. அனுகூலமான கிரகங்கள் யாவும் விஷ்ணு, லட்சுமி ஸ்தானங்களில். விட்டு போனவைகள் சில கிடைக்கும். விருந்துபச்சாரங்கள் உண்டு. உங்கள் திறமை பேசப்படும். படிப்பு, பணிகள், வியாபாரம், தொழில் முயற்சிகள் எந்த வகையிலும் உங்களுக்கு சாதகமே. அரசார்ந்த வகையால் அனுகூலம் இருக்கும். உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றமும், நீங்கள் எதிர்பார்த்த பலனோ, லாபங்களோ அல்லது ஒப்பந்தங்களோ எப்படியாவது கைகூட பெறுவீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாரம் என்றே சொல்லலாம். அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு, நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட நிறங்கள் ரோஸ், சந்தன கலர். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடகிழக்கு, மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 5, 6. வழிபாடு வெரைட்டி சாதத்தை பரிகாரங்களாக பிறருக்கு கொடுப்பது. தனுசு ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் யாவும் நீச்சம், மறைவிடம். எதிலும் சற்று கவனம் தேவை. சரீரம், தொழிலில், வெளியிடம், பாரின், படிப்பு, பல விஷயங்களை நீங்கள் பரிசீலனை செய்வது, எந்த ஒரு விஷயத்திலும் எதவாக நடந்து கொள்வது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏமாற்றங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எந்த வகையிலாவது உங்களுக்கு ஒரு நெருக்கடிகளோ, விரயமோ அல்லது பிறரால் சில நிந்தனைகளோ உருவாகலாம். ஒரு சிறிய விஷயங்கள் கூட உங்கள் மனதை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு மனம் எந்த வகையிலும் நல்ல விதமாக இருப்பது வாய்ப்பு இல்லை. இறை சக்தியும், தர்மமும், ஜபமும், தொழுகையும் மற்றும் குலதெய்வ பூஜைகளும் வழிபாடுகளும் உகந்த ஒன்றே. எந்த ஒரு விஷயத்தையும் சற்று நீங்கள் இந்த வாரம் எதில் முடிவெடுக்காமல் தள்ளி போடுவதே உகந்த ஒன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் அஷ்டலட்சுமி அண்ட் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட தெய்வம் ராமர், சீதா, சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, இளம் சிவப்பு. வலம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, வடமேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 7, 8.
பரிகாரம் ஆலய வழிபாடுகளே. மகர ராசி அன்பர்களே, குறிப்பிடும்படியாக நன்மைகள் இவ்வாரம் இல்லை. குலதெய்வ பூஜை, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஜபம், தொழுகை, இப்படியாக உங்கள் அமைப்பு உண்டு. எதிலும் நீங்கள் தலையிட்டுக்க வேண்டாம். இருப்பதை கொண்டு எதையும் செய்து ஏதுவாக அக்கம் பக்கம் அடுத்த விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாருக்கேனும் பொறுப்புகளும் ஏற்கலாகாது. ஏதேனும் ஒரு பொல்லாப்புகள் வரலாம். குடும்பத்திலும் சரி, குழந்தைகள் விஷயத்திலும் சரி, வெளியிடத்திலும் சரி, சற்று விட்டு கொடுத்து இங்கிதமாக செல்வதும் இறை வழிபாடும் இந்த வாரம் ஏற்றதே. அதிர்ஷ்ட தெய்வங்கள் பூதத்தாழ்வார், பிருத்தியங்கரா தேவி. அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட நிறங்கள் கருநீலம், சாக்லேட் நிறம். வலம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு, தென்கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2. பரிகாரம் கருப்பு நிற வஸ்துக்களை எந்த வகையிலாவது தானம் செய்வது. கும்பராசி அன்பர்களே, சாதகமான கிரகங்களின் சஞ்சாரம் சாதனை படைக்க வைக்கும். எப்படியும் ஸ்திர சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்கள் விரும்பிய பொருட்கள், லக்ஸுரி ஐட்டங்களின் சேர்க்கைகள் இருக்கும். எளிமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கைக்கொள்வீர்கள். மற்றும் கடன்பட்ட சில முக்கிய நிர்பந்தமான விஷயங்களை எப்படியாவது அதை பூர்த்தி செய்ய பார்ப்பீர்கள். எதிரிகள் வீழ்வார்கள். நல்ல தகவல்கள், ஆடை அணிகலன்கள், லக்ஸுரி ஐட்டங்கள், சில இடமாற்றங்கள், பலருடைய நட்புகள் யாவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். நல்ல பல வழிமுறைகளும் இந்த வாரம் எடுத்து செல்வதால் உங்களுக்கு எந்த காரியத்தையும் ஈஸியாக செய்வதற்கான வாய்ப்புகள் அமைந்திட பெறுவீர்கள். சுற்றுலாக்களும் சொகுசு வாழ்க்கையும் உங்களுக்கு இருப்பதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன. அதிர்ஷ்ட தெய்வங்கள் நால்வர் என்று சொல்லக்கூடிய அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர், ஆழ்வார்கள், இவர்களெல்லாம் நீங்கள் வழிபடுவது நன்மையே. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, நேவி ப்ளூ. வலம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு, கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2, 3, 4. வழிபாடுகள் கால்நடை பறவைகளுக்கு உணவு தருவது. மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் ஓரளவு பலம். உபஜய வீடுகளில் கிரகங்கள் இருப்பது சற்று சாதகம்தான். எதிர்பார்ப்பு, புதிய முதலீடுகள், பெண்களால் சகாயங்கள், சில பெருமைகள், எதையும் ஒரு பெரிய அளவில் எடுத்து செய்யும் அம்சங்கள் யாவும் நீங்கள் கைவர பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, பங்காளிகள், பந்துக்கள், பலருடைய நட்புகள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு நல்ல மாற்றம், அணுகுமுறை, விளம்பரம், புதிய யுக்திகள் இவைகளை கையாண்டு தங்களை யார் என்று புதுப்பித்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்ட தெய்வம் ஐயனார், ரெங்கநாதர். அதிர்ஷ்ட நிறங்கள் சாம்பல், பேண்டா கலர். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, வடகிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 3, 4, 5, 6. பரிகாரம் மருத்துவ உதவி ஏதேனும் செய்வது நல்லதே.